திருச்சிற்றம்பலம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெருங் கருணை, அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. ஒரு ஆந்திர மாது அடிக்கடி ரமணாசிரம் வந்து தங்கிப் போவது வழக்கம். அவள் சங்கீதத்தில் நல்ல தேர்ச்சி பெற்றவள். ஆசிரமத்தில் ரமண பகவானுக்கு எதிரில் உட்கார்ந்து பாடுவாள். சில நேரங்களில் வீணையும் வாசிப்பாள். அவள் ஒரு நாள் பகவானிடம், சங்கீதத்தினாலேயே முக்தியடைய முடியுமா அல்லது வேறு சாதனை வேணுமா என்று கேட்டாள். பகவான் பதிலேதும் கூறாமல் மௌனமாக வீற்றிருந்தார். மீண்டும் அவள், தியாகராஜர் போன்றவர்கள் பாடித்தானே முக்தி அடைஞ்சாங்க என்றாள். மீண்டும் மீண்டும் அவள், தியாகராஜர் போன்றவர்கள் பாடித்தானே முக்தி அடைஞ்சாங்க என்று கேட்டாள். பகவான் நிதானமாக அவளை பார்த்து, பாடிப் பெறவில்லை பெற்றதைப் பாடினார்கள். பாடிப் பெறவில்லை பெற்றதைப் பாடினார்கள். அதனாலே தான் அவளோட சங்கீதம் ஜீவனுள்ளதாக இருக்கு என்றார். இந்த அருமையான, உண்மையான பதிவினை இன்றைய சிந்தனையாக்கி, கைவாய் கதிர்வேல் முருகன் கழல் பெற்று உய்வாய் மனனே ஒழிவாய் ஒழிவாய் மெய்வாய் விழி நாசியொடும் செவியாம் ஐவாய் வழி செல்லும் அவாவினையே. திருவடியும் தண்டையும் சிலம்பும் சிலம்பூடுருவப்பொரு வடிவேலும் கடம்பும் தடம்புயம் ஆறிரண்டும் மறுவடிவான வதனங்களாரும் மலர்க்கண்களும் குருவடிவாய் வந்து என் உள்ளம் குளிர குதிகொண்டவே என்ற அருணகிரிநாதப் பெருமானின் முருகனது பாடலை முன்வைத்து மகிழ்வோடு இனிய காலை வணக்கம் சொல்வது உங்கள் அழகம்மை சுவாமிநாதன். ஹாப்பி மார்னிங்.